ஓம் நமச்சிவாய. எனக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லைப்பா. மனநிலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, ரொம்ப வருத்தம். அதனால் நான் வீடியோவே போடல. சரி 2 நாள் என்ன பண்ணியிருந்தேன்னா, யூடியூப்பில் பேசாமல் படுத்துட்டு ஏதாவது ரீல்ஸ் பார்ப்பேன். கொஞ்சம் நேரம் முடிச்சிட்ருப்பேன், பார்ப்பேன், அப்படி தூங்கிடுவேன். இப்படியே தான் 2 நாள் நான் இருந்தேன். சரி, அப்படி இருக்கும்போது நான் வந்து கடகராசிங்க. அதனால் கடகராசிக்கு என்ன போட்டிருக்கு பலன் அப்படின்னு ஏதோ ஒன்று அழுத்தி தேடிட்டேன். அது தேடின பலன் வந்து எனக்கு ரொம்ப சிவியராக காட்டுச்சு. எப்படின்னா, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதிகளில் இறந்து விடுகிறது. இறப்பு செய்தி ஒரு தம்மைல் ஒரு வீடியோவுக்கு. இன்னொரு வீடியோவுக்கு ப்ளீஸ் நீங்கள் அக்டோபர் 20க்குள்ளே இந்த வீடியோவை பார்த்துருங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது கடகராசி நேயர்களே. இது ஒன்று. இன்னொன்று, அக்டோபர் மாதத்துக்குள் இது நடந்தே தீரும். இதை யாரும் மாற்றவும் முடியாது, மறிக்கவும் முடியாது. இது ஒரு தம்மைல். அப்போ இது மாதிரி நிறைய தம்மையிலோட வீடியோஸ் வந்துருந்தது. அப்படின்னாடா அக்டோபர் 20 மாதத்துக்குள்ளே அவள் தான் போகுது. நம்மளுக்கு ஏற்கனவே மைண்டு சரியில்லை. அப்போ எதனா ஒன்று நடக்கும்போது அதான் போட்டுங்கிறான்னு சொல்லிவிட்டு நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தா அதில் எல்லாமே உள்ளே என்ன தலைப்புன்னா, அக்டோபர் மாத பலன்கள் இதுதான் தலைப்பு கொடுத்து அந்த மாதத்தில் எப்படி எப்படி இருக்குது கடகராசிக்கு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்களே தவிர, தலைப்புக்கும் தம்மையிலுக்கும் உள்ளே சொல்லியிருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கும் தொடர்பே கிடையாது. எனக்கு வந்தது பாருங்கள் டென்ஷன். இருக்கிற டென்ஷன் பத்தாது, நான் மாத்திரை போட்டுன்னு பட்டுன்னு இருக்கேன். இதில் இதெல்லாம் வேறு டென்ஷன். செம்மையாக கடுப்பாகி போச்சு. அது ஏஐ பேசுதோ இல்லை இவங்களே யாராவது பேசுகிறாங்களோ தெரியல. ஆனால் இது மாதிரிலாம் வந்து தம்மையில் போட்டு சம்பாதிக்கிறதை விட வேறாமல் போய் வேறு ஏதாவது செய்யலாங்க. எதுக்குங்க இந்த மாதிரி அசிங்கமாக தெரியல இவங்களுக்கெல்லாம்? ஏன் இந்த மாதிரி போடுறாங்கன்னு தெரியல. தம்மையிலாம் இப்படி போட்டுட்டு அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறான். கடகராசி அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு. அப்போ முதல்ல போட்டது என்னது? அதை பற்றி தானே நீங்கள் பேசணும். உள்ள சொல்லுங்கள். தமிழில் என்ன போட்டிருக்காங்களோ அதை பற்றி தானேங்க பேசணும். கண்டென்ட் இது ஏன் இது மாதிரிலாம் பேசி வச்சுருக்காங்க? இதெல்லாம் ஒரு குழப்பாய் இவங்களுக்கெல்லாம். ஐயோ ராமா, அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இன்னும் டென்ஷன் ஜாஸ்தியாக போச்சு. சரி, நாளைக்கு புதிய தகவலுடன் வருகிறேன். வணக்கம்.